கடந்த பாகத்தில் அன்னப்பறவைகள் மற்றும் விவசாயி கதை மூலம் ஒற்றுமையின் பலத்தை பார்த்தோம். ஆனால் இந்த ஒற்றுமை நிலைக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சரியான திசை வேண்டும். அந்த திசையை காட்டும் பெரியவர்களின் ஞானத்தை தான் என்று பார்க்க போகிறோம். பாண்டவர்கள் 5 பேரும் பிரிந்து இருந்த போதுதான் துன்பப்பட்டார்கள். ஒன்று சேர்ந்த போதுதான் தர்மத்தை நிலைநாட்டினார்கள். ஆனால் வெறும் ஒற்றுமை மட்டும் போதாது. அந்த ஒற்றுமை எந்த அடித்தளத்தில் இருக்க வேண்டும், எந்த திசையில் பயணிக்க வேண்டும். இதற்குத்தான் உலக பெரியவர்களின் வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகின்றன. இந்த வார்த்தைகளை தனித்தனியாக பார்க்காமல் ஒன்றோடொன்று இணைத்து பார்க்கும் போதுதான் குடும்பமாய் வாழ 5 சிறந்த வழிகள் என்ற பாடம் முழுமையாக தெரியும். குடும்பமாய் சேர்ந்து எழ 5 சிறந்த வழிகள் என்ற படம் முழுமையாக நமக்கு தெரியும். நண்பர்களே, ஒரு குடும்பம் உயர வேண்டும் என்றால் அதற்கு முதலில் தேவை ஒரு அடித்தளம், ஃபவுண்டேஷன். அந்த அடித்தளத்தை பற்றித்தான் திருக்குறள் பேசுகிறது. வள்ளுவர் சொல்கிறார், இல்லறம் காப்பது எவன் கொல், புல்லறம் புல்லாதவன் இல். அதாவது குடும்பத்தை காப்பது எவன்? தீய வழிகளை விலக்கி நல்லறம் செய்பவன் தான் குடும்பத்தை காப்பான். நாம் குடும்பத்தோடு சேர்ந்து எழ வேண்டும் என்றால், குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் அந்த எழுச்சி தர்மத்தின் மேல் இருக்க வேண்டும். ஊழல் வழியில் சம்பாதித்த பணம், பொய் சொல்லி பெற்ற பதவி, இது குடும்பத்தை உயர்த்தாது, அது குடும்பத்தை அழிக்கும். ஆகவே குடும்பத்தோடு எழுவதற்கு, குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு, குடும்பமாய் நிலைப்பதற்கு முதல் நிபந்தனை அறம். அறம்தான் நம் குடும்பத்தின் வேர். ஆனால் வேர் மட்டும் இருந்தால் போதாது. அந்த மரம் வளரும் திசை, டைரக்ஷன் வேண்டும். குடும்பத்தின் இலக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். கணவர் ஒரு திசையில் ஓடக்கூடாது, மனைவி இன்னொரு திசையில் ஓடக்கூடாது, பிள்ளைகள் வேறு திசையில் ஓடக்கூடாது. நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நம் குடும்பத்தின் நோக்கம் என்ன என்ற கேள்விக்கு ஒரே பதில் இருக்க வேண்டும். முடிவுகள் தனித்தனியாக இருக்கக்கூடாது, இலக்கு ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் சேர்ந்து எழும், சேர்ந்து வாழும்.